வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட். இதை நான் எப்படி செய்கிறேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை செய்யறதுக்கு ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃபுல் முட்டையும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூடவே பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை சேர்த்து சர்க்கரை கரைகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை ஃபஸ்ட்டு கரைஞ்சா போதும். அதுக்கப்புறமா கொஞ்சம் வெனிலா பவுடர் சேர்த்து ஃப்ளேவருக்காக நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். வெனிலா பவுடர் தான் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் குங்குமப்பூவை பாலில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதையும் இது கூட சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா பவுடர் சேர்த்துருக்கேன். வெனிலா பவுடரும் சேர்த்துட்டு ஒரு திக் பீக் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு தான் செய்கிறேன். நீங்கள் வயர் விஸ்கில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக செஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த ரெசிப்பியில் பேக்கிங் பவுடரோ சோடாவோ சேர்க்க போகிறதில்ல. அதனால் எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக பீட் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு மற்ற இன்க்ரீடியண்ட்டெல்லாம் இன்னொரு பவுலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 15 போல் பாதாமை ஒரு 6 ஹவர்ஸ் ஊற வச்சு தோலை உரிச்சிட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான நெய் சேர்த்துக்கலாம். முக்கியமான இன்க்ரீடியன்ட் இது கூடவே ஸ்வீட் இல்லாத பால் கோவா சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டில் செஞ்சது தான். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் பேக்கரிலையும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது 3த்தையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருந்தால் பரவாயில்ல. நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி இதை ஹீட் பண்ணி எடுக்கும்போது அது கரைஞ்சி வந்துடும். இதை டைரெக்டாக முட்டையில் போட்டு பீட் பண்ணால் அதோட சாஃப்ட்னஸ் போயிடும். அதுக்காக தான் தனியாக பீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை மிக்சரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். குட்டி குட்டி கெட்டி இருக்குது, அது பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டையில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணும்போது ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த முட்டை தான் இதுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால் ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி கட்டிஸ் இருந்தால் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஊற்றி அடுப்பில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன் அந்த ப்ராசஸ் செய்கிறோம் அப்படின்னா, நம்ம இதில் பாதாம்லாம் சேர்த்துருக்கதால டைரெக்டாக நம்ம பேக் பண்ணோம் அப்படின்னா அடியில் எல்லாம் செடிமெண்ட் ஆன மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இது ஓரளவு குக் பண்ணிவிட்டு திரும்ப பேக் பண்ணும்போது அது கரெக்டாக ஈவனாக வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு பேனில் ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். சூடு பண்ணும்போது கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் நம்ம பேக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கண்ணாடி பவுலில் கொஞ்சமாக பட்டர் தடவி வச்சுருக்கேன். அதில் இதை ஊற்றி பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எல்லா மிக்சரையும் ஊற்றிட்டு ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுட்டு அது மேலே நான் கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பாதாமை ஊற வச்சு தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். இது செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே அவனை 10 மினிட்ஸ் 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அடுப்பில் பண்ணுறதா இருந்தாலும் குக்கரோ இல்லை இட்லி பாத்திரத்தையோ ப்ரீஹீட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பேக் பண்ணணும். இது மேலே கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். எனக்கு ஒரு 25லேருந்து 30 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப டைம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கருகுன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அது பார்க்க அழகாக இருக்கும். பேக்காகி வரும்பொழுது மேலே க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும். அவ்வளோதான். அவனும் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. நம்ம பேக் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பேக் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்தால் போதும். பேக் பண்ணி எடுத்த உடனே அது சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா ஆறின பிறகு நல்ல செட் ஆகி வந்துடும்.
அதனால் நீங்கள் கலர் மாறலை, சாஃப்டாக இருக்குன்னு ஓவர் குக் பண்ணிடாதீங்க. இது மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இது மேலே கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுருக்க பிஸ்தா சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாலும் பண்ணலாம். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ரொம்ப டேஸ்டான முட்டை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி பற்றிய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.